அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலியில ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்குங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 34 மாசத்துல, அதாவது கடந்த 3 வருடங்கள்ல 1048 பெண் குழந்தைகள், அதாவது 18 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் அவங்க பிரசவமாகி குழந்தைங்க பெற்றெடுத்திருக்காங்க. இது ஜாஸ்தியா இருக்குது. மேலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஜாஸ்தியா இருக்குது. இது பத்தி நம்ம கலெக்டர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளோட கேள்வி இங்க என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் உரிமை, பெண் முன்னேற்றம், பெண்களுக்கான இந்த நாடு, பெண்களுக்கு குரல் கொடுக்குறோம், சம உரிமைன்னு பேசுறவங்க, திமுக ஆட்சி பண்ற எல்லா தலைவர்களும் இப்போ எங்க போனாங்க? எத்தனையோ பெண் உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க இப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க? அதே ஏரியால இருக்கிற எம்பி ஞான திரவேணியம் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க காணவே இல்லைன்னு போஸ்டர்ஸ்லாம் வேற போடுறாங்க. எல்லா திருநெல்வேலியில இருக்க அனைத்து தொகுதிகளிலும் பாராளுமன்ற தொகுதி முழுக்க போஸ்டர் சொல்றாங்க காணவில்லைன்னு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெண் குழந்தைகளை நீங்க காப்பாற்றலன்னா அப்புறம் யாரை காப்பாற்ற போறீங்க? எதுக்கு இதுக்கான நீங்க நடவடிக்கை எடுக்கல? கரெக்டான கவுன்சிலிங் செஷன் வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணலாம். பெண் அந்த ஸ்கூல்ல பெண்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு தனியா இதுக்கு பயிற்சி எடுத்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கொடுக்கலாம். எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்காம கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இது ஜாஸ்தியா இருக்குன்னு இப்படி கை வச்சு சொன்னீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த அதிர்ச்சிகரமான செய்திக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ ஆண்டு கொண்டு இருக்கும் திமுக அரசோட சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க தான் இது எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து பார்த்துக்கணும். 18 வயசு கீழே இருக்கிற பொண்ணுங்க சீக்கிரமா வயசுக்கு மீறி கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை கல்யாணத்தை தடுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க தான் இதெல்லாம் எடுத்து பார்த்து இது எல்லாத்தையும் தடுக்கணும். இதுக்கான ஆக்ஷன்ஸ் அவங்க தான் எடுக்கணும். அவங்க இப்போ எங்க போனாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கடந்த 3 ஆண்டு காலமா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்லாம இருக்காங்களே, இதை பத்தி எதுவுமே பேசலையே. ஆர்டிஐல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வருது, மக்கள் எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதா, நம்மளை சுத்தி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கான்னு மக்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. சமூக நீதி காக்கணும்னு சொன்னா மட்டும் போதாது, நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.